நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். போட்டியில வந்து கௌதம் வந்து மாஸ் காட்டிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம இவங்க இருக்காங்கல்ல, கிரண வந்து நோஸ் கட் பண்ணி விட்டாரு. கடைசியில பார்த்தா கிரண் வந்து தீபாவளி கிஃப்ட் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமான அலப்பறையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம கௌதம் வந்து கடைசியில மாஸ் காட்டுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போட்டிக்கு எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம போட்டியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மதுமிதா சொல்கிறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அது வந்து முறுக்கு சாப்பிட்ற போட்டிங்க. நீங்கள் வந்து என்னைய தூக்கி அந்த முறுக்கை சாப்பிட வைக்கணும். அது வரைக்கெல்லாம் உங்களால் தூக்க முடியுமா என்னன்னு தெரில. எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சந்தோஷ் வந்து பயங்கரமான ஒரு பிளானை போட்டுறாரு. ஆகா, இந்த போட்டியில் வந்து ரொமான்ஸான போட்டி மாதிரி தெரியுதே, கண்டிப்பாக இதை வந்து கௌதம் வந்து விளையாட வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, கௌதம் கிட்ட எதையாவது முடியாதுன்னு சொன்னால் அதை முடிச்சு காட்டுவாங்க, அதாங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க. அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு கௌதம். அப்படியெல்லாம் நான் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நண்பா ஆமான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாங்க நான் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வந்து விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. சுருதி வந்து நான்லாம் போட்டிக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் வேறு போட்டியில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிரண் வந்து கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே, சார் என்ன சார் போட்டியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க வரலையா? ஓஹோ, நீங்கள் வந்து கன்னா நின்ன இடத்துல இருந்து அப்படியே சுடுறது, இது வந்து வெயிட் தூக்குறதில்ல உங்களால் முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கேயே இருங்க சார், கை தட்ட மட்டும் மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி இழிவாக பேசிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து நம்ம கௌதம் வந்து டாக்டர் கால் பண்ணுறாங்க. டாக்டர் கால் பண்ணிவிட்டு, டாக்டர் நான் ஒரு 60லேருந்து 65 கிலோ வெயிட் தூக்கலான்ட்டு இருக்கேன். அது என் பாடி கண்டிஷனுக்கு வந்து எப்படி அது சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சரியாக வரும், தூக்கலாம். ஒரு பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, பேக் பெயின் வருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கு தூக்கிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள யாராவது தூக்க சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை டாக்டர் இந்த வெயிட்டை நான் தான் தூக்கி ஆகணும். சரி விடுங்க, நான் வந்து தூக்குறேன். பேக் பெயின் வந்தால் அதுக்கடுத்து டேப்லெட் ஏதாவது போட்டு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு, மது நான் போட்டிக்கு வந்து தயாராகிட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிக்கு ரெடி ஆகிடுறாங்க. எல்லாத்தையுமே வந்து போட்டிக்கு ரெடி ஆகி அங்கே வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுற ஒரு அக்கா வந்து சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை தூக்கணும், அவங்க வாயால் வந்து அந்த முறுக்கை வந்து சாப்பிடணும். மேலே வந்து முறுக்கு கட்டி விட்டுருப்பாங்க, அதை சாப்பிட்டு யார் ஃபஸ்ட்டு முடிக்காங்களோ கீழே இறக்கி விடக்கூடாது, இறக்கி விட்டால் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா கிரண் வந்து கொஞ்ச நேரம் தூக்கிட்டு இருக்காரு. அங்கே சுருதியை வந்து தூக்க முடியல. சுருதி வந்து வெயிட்டாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபஸ்ட்டு இறக்கி விட்டாங்க. சுருதிக்கு வந்து அவமானமாக போச்சு. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க இறங்கி போயிடுறாங்க. கடைசியில் எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மாயாவை தூக்கிட்டு இங்கிட்டு ஜீவா இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மதுமிதாவை தூக்கிட்டு கௌதம் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. கடைசியில் வந்து நம்ம ஜீவா வந்து விட்டுறாங்க மாயாவை. கடைசியாக வந்து மதுமிதா தான் அந்த முறுக்கு எல்லாமே சாப்பிட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்க தான் வின் பண்ணுறாங்க. உடனே எல்லாருமே அந்த இடத்துல கொண்டாடிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கிரணுக்கு வந்து மூஞ்சி வந்து செத்தே போச்சு. சார் இப்படி நோஸ் கட் பண்ணிட்டாங்களே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து போனதே சரின்ட்டு நம்ம கௌதம் விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போயிட்டார். இங்கிட்டு பார்த்தா எல்லாத்துக்கும் பயங்கரமான சந்தோஷமாயிடுது. இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டு பூரா வந்து மாமா ஒரு கலக்கிட்டார், இனிமேல் வந்து உனக்கு பயங்கரமான மரியாதை வரப்போகுதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ரேணுகா அவங்க அம்மா வந்து கஷாயெல்லாம் வச்சு கொடுக்காங்க. கௌதம் தம்பி கொண்டு போய் கொடுங்க, இது வந்து நம்ம பலகாரம் சாப்பிட்டது வந்து நல்லா செரிமானம் ஆகும்னு சொன்னோடனே அவங்க வந்து உள்ளே வந்து கொண்டு போகிறாங்க. அவர் பார்த்தா இடுப்பு பிடிச்சிக்கிட்டு கட்டில் படுத்து கிடக்காரு. என்னங்க ஒரு மாதிரி படுத்து கிடக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லைங்க வெயிட்டை தூக்குனல, நான் ஒரு 60 கிலோ தான் இருப்பீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் ஒரு 10-15 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்துட்டீங்களே, அதனால் என்னால் வந்து தூக்க முடியல, எப்படியோ வெளியில் வந்து சீனை காட்டிட்டு வந்துட்டேன், நீங்கள் போய் வெளியில் யாருன்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து நம்ம மதுமிதா போய் அங்கே வெந்நியெல்லாம் வச்சுட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பிறண்டு படுங்க, வெந்நி ஒத்தனை வச்சா சரியாயிடும் இடுப்பு வலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்கிறாங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, ஒழுங்காக திரும்பி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 பேருக்கு ஒரு பேக்ரவுண்டு சாங்கெல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்து அவங்க வந்து ஒத்தனை வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒத்தனை வச்சு கொடுத்தோன்னே இப்போ சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இப்போ ஏங்க அது எப்படிங்க ஒத்தனை வச்சா சரியாகும், டேப்லெட் போடாமல் எதுவும் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா இடுப்பு வலி வந்து சரியாயிடுது. ஏங்க நீங்கள் சொன்னது சூப்பருங்க, உண்மையாகவே வந்து இடுப்பு வலி சரியாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படியே வெளியில் போய் காத்தால வெளியில் இருங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனையும் அவங்க வந்து வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா சுருதி வந்து வராங்க. வந்தவொடனையும் மதுமிதா உனக்கு வந்து தீபாவளிக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம், எங்கே அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே கிரண் வந்து உள்ளே வராங்க. கிரண் வந்தவொடனையும் இவங்க குடும்பத்தாளுகளுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ஐயையோ, இவன் எதுக்கு தேவையில்லாமல் வந்து மதுமிதா கிட்டே வந்து இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் சும்மா இருக்க மாட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரேணுகா அவங்க அப்பாலாம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க.
நம்ம ரேணுகா வந்து அவங்கள வெளியில் அனுப்புறதுக்கு உங்களுக்கு தீபாவளி எதுவுமா நிறைய வேலை இருக்கும், சரி கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, கிஃப்ட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துலயே அவங்க வந்து பிரித்து பார்க்கணும் மதுமிதா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இந்தாங்க சார் கிஃப்ட்டு, இதை பிரித்து பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் மதுமிதா வந்து ஃபஸ்ட்டு வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சும்மா பிரிங்க அப்படிங்கிறது கௌதம் சொன்ன உடனேயும் அப்படியே மெதுவாக பிரிக்காங்க. பிரித்து பார்த்தா அதில் வந்து கௌதமி கூட வந்து மதுமிதா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மதுமிதாவுக்கு வந்து கௌதமி ரொம்ப பிடிக்கும் போல். உடனே எனக்கு வந்து கௌதமி மேடம் வந்து ரொம்ப பிடிக்கும், வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ போராட்ட தாண்டி வந்திருக்காங்க, அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் அந்த இடத்துல வந்து நம்ம கிரண் வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சார் நான் வந்து மறக்க முடியாத கிஃப்ட் கொடுத்துருக்கேன், இதோட பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல சவால் விடுறாங்க. நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஒரு ஃபோன் போடுறாங்க. என்னங்க யாருக்குங்க ஃபோன் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மதுமிதா, கிஃப்ட் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா கிஃப்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மாசா வந்து ஒரு கார் வந்து இறங்குற மாதிரி காட்டுறாங்க. அதுலேருந்து பார்த்தா கௌதமி மேடம் வராங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே வராங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. மதுமிதா போய் தான் கதவை திறக்காங்க. திறந்து பார்த்தவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா கௌதமி மேடமே வந்து நேரில் நின்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.